அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, நம்ம ஊரில் அதிகமாக செய்யாத ஒரு ஆதிகால பரிகாரம் இனிமேல் நீங்கள் செய்யணும். அதாவது காசியில் கங்கா ஆராத்தி நடக்குது. அது எதுக்கு நடக்குது? நீர், நிலம், காற்று, பூமி, ஆகாயம், அதில் ஒன்று தான் கங்கை. நிலமும் அதுக்கடியில் தான் இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரு கங்கா பூஜை நடக்குதுங்க. நம்ம ஊர்களில் நிறையா நம்ம ஊர் பகுதியிலேயே கோயில் இருக்குது. கோயிலுக்கு முன்னாடி ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. சாயந்தரம் ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ளே சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் கங்கா ஆராத்தி காமிச்சா நம்மளுக்கு அந்த கங்காதேவி நம்மளை வாழ்த்துமா. யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்குதோ அவங்க இந்த கங்கா ஆராத்தி காமிச்சாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும். ஏன் கங்கா ஆராத்தி காமிக்கணும்? உங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் கங்கா ஆராத்தி, கங்கை பூஜை ஏன் பண்ண சொல்லியிருக்காங்க? இருக்கல்லையே நம்ம நம்மளுடைய கங்காதேவியுடைய சக்தி யாருக்கும் தெரியாது. ஏன் யாருக்கு தெரியாது? அப்படி இருந்தால் காசியில் கங்கைக்குத்தான் மெயின் பூஜையை பாருங்கள். காசியில் சிவன் கோயிலில் அவ்வளோ பெரிய பூஜை பண்ணுறாங்க. 6 மணி 7 மணி ஆச்சுன்னா கங்கா ஆராத்தி எடுத்து சிவன் மாதிரியே சுற்றி பூஜை பண்ணி அந்த கங்கைக்கு அவ்வளவு ஒரு தீபாரதனை காமிச்சு அதுக்குண்டானது எல்லாம் சாமி கும்பிட்றாங்க. இது எங்கே கிடைக்குது அப்படின்னா காசியில் தான் இது நடக்குது அதிகமாக. அங்கே எல்லா பக்கம் நடக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கங்கா ஆராத்தி பூஜை எல்லா கோவிலுக்கு எதுக்கால நிறைய கங்கை நதி ஓடுது. அந்த இடத்துல ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ளே கங்கா ஆராத்தி பூஜை பண்ணுனா எவ்வளோ பெரிய தோஷம் வந்தாலும் நிவர்த்தி ஆகும். கங்கைக்கு நீங்கள் தீபாரதனை காமிக்கணும். சரி, இது கோவிலில் செய்யக்கூடிய ஆதிகால பரிகாரம். கோவிலுக்கு இருக்கக்கூடியவங்க எதுக்கால இருக்கக்கூடிய நதிக்கு ஒரு நன்றி சொன்னால் அந்த கோவிலுக்கும் சிறப்பு. அந்த போகும்போது அந்த அருவி சத்தங்கள், அந்த தாலாட்டு, அந்த தண்ணியுடைய சத்தம் எல்லாமே அந்த அம்மாளுக்கு ஒரு தாலாட்டு தான், சிவனுக்கு ஒரு தாலாட்டு தான். ஆனால் கடன் தீர்றதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குது. என்னது? அதாவது கங்கா ஆராத்தி காமிச்சா அந்த கடன் பிரச்சனை தீரும். கடன் நதியிலேயே போயிருமா. அது எதனால் சொன்னாங்கன்னா, காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம் என்பது கடன். இந்த கடன் 6ஆம் இடம் எந்த வீடு? கன்னி வீடு. இந்த கன்னி ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது? உத்தரம் இருக்குது, அஸ்த நட்சத்திரம் இருக்குது, சித்திர நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தில் உத்தரம் என்பது சூரியன். சூரியனை என்ன? நெருப்பு. சந்திரனை என்ன? தண்ணி. அப்போ இந்த நெருப்புக்கு தண்ணியை காமிச்சா இது ரெண்டும் சேர்ந்தால் சிறப்பு. இந்த செவ்வாய் என்பது என்ன அப்படின்னா அதுவும் நெருப்பு கிரகம். சூரியனும் செவ்வாயும் நெருப்பு கிரகம், சந்திரன் மட்டும் நீர் கிரகம். அப்போ இங்கே என்ன வருது? கங்கையில் ஆராத்தி செஞ்சால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும். அந்த இடத்துல புதன் அந்த இடத்துல வலிமையாக இருக்குது. அப்போ இன்றைக்கி என்ன ஒரு நல்ல விஷயம்? அப்போ இந்த காலகட்டங்களில் கங்கையில் நம்ம குளிக்கிறது, கங்கையில் குளிச்சுட்டு கங்கா ஆராத்தி பார்க்குறது எல்லாமே சிறப்பு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் குளிக்கும்போது சூரிய ஒளி அந்த தண்ணியில் ஆற்றுல படுது. அந்த சூரியனை பார்த்து நீங்கள் கும்பிட்டு தண்ணி எடுத்து ஜலம் எடுத்து நீங்கள் தலையில் தெளிக்கிறீங்க. அப்போ நீங்கள் போகும்போதே ஒரு கற்பூரமும் ஒரு தீப்பெட்டி எடுத்துகிட்டு போய் கங்கையில் குளிக்கும்போதே சூடத்தை பொருத்தி சூரியனுக்கும் காமிச்சிட்டு சந்திரனுக்கு கங்கா ஆரத்தி காமிச்சு கடன் நிவர்த்தி ஆகும்னு கங்கையிலேயே நின்று வேண்டிட்டு வந்தால் நீங்கள் எவ்வளோ நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தானே. அதுக்காக நீங்கள் கங்கையில் ரொம்ப தூரம் கொண்டுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா கங்கைன்னா தண்ணி, எப்போ வேணாலும் தண்ணி வந்துடும். உங்கள் கவனம் ரொம்ப முக்கியம். கங்கையில் மேட்டில் நின்று ஆராத்தி தான் காமிக்க சொல்கிறோம். நம்ம நடு தண்ணியில் போய் நின்னால் நம்மளுக்கு கடன் தீரும்னு சொல்லி போய் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பின்னாடி பின் விளைவுகள் வந்துடக்கூடாது. ஏன்னா சாஸ்திரத்தை நம்ம சாஸ்திரமாக நடந்துக்கணும். நம்ம மேட்டில் நின்று கங்கா ஆராத்தி காமிச்சு 3 தடவை தண்ணி மேலே தெளித்தாலே நம்மளுக்கு கங்கை தோஷம் நிவர்த்தியானாலே அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் பார்க்குமா, என்னையும் என்னை வணங்குறையே. சந்திரன் என்பது மனசு. இனிமேல் உன் மனசில் எல்லா கவலையும் போயிருன்னு இந்த நதியில் போகும்போது இந்த மனசில் இருக்கிற தோஷம் நதியோடு அடிச்சிட்டு போயிடுமா. அதனால தான் எந்த தோஷங்கள் பரிகாரங்கள் பண்ணாலும்
கங்கையில் கொண்டு போய் விடுங்கன்னு சொன்னாங்க. யார் எடுத்துகிட்டு போகிறா? அந்த கங்காதேவி தான் எடுத்துகிட்டு போகுது. உங்களுத ஒரு பிண்டம் கரைக்கிறீங்க, எங்கே போய் கரைக்கிறீங்க? ஒரு மனுஷனுடைய உடம்பில் இருக்கக்கூடியதை வேக வச்சு அஸ்தி கரைக்கிறதுக்கு கங்கையில் தான் போய் ஓடும் நதியில் கரைக்கிறீங்க. யார் வாங்கிக்கிறா? கங்கா தான் வாங்கியிருக்குது. அவர் எத்தனை பாவங்கள் பண்ணாலும், எப்படியெல்லாம் ஒரு காலமாக இருந்தாலும் கங்காதேவி தான் அதை வாங்குது. ஒரு 21 தலைமுறைக்கு பிண்டம் கொடுக்குறீங்க, ஓடுற கங்கா நதி தான் அது வாங்குது. உங்கள் உடம்புல இருக்கிற அழுக்க வந்து மனசு நல்லா குளிக்கிறதுக்கு ஆரோக்கியமாக போய் கங்கா நதியில் தான் குளிக்கிறீங்க, கங்கா தான் வாங்குது. உங்கள் உடம்பில் போடுற துணியை வந்து துவைக்கிறீங்க, வெளுக்கிறீங்க, அது கங்கா தான் வாங்குது. நம்மளுக்கு உயிர் போகும்போது தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க, அது கங்கா தான் வந்து உதவி செய்யுது. கங்கா தேவிக்கும் கங்கை எவ்வளவு வருதுன்னு பாருங்கள். அதனால தான் கங்கை நதியை என்றைக்குமே காலை கீழே வைக்காதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் எடுத்து குடிச்சிட்டு குழின்னு சொன்னது காரணமே இதுதான். குடிச்சிட்டு குழி அப்படின்னு என்ன திணியை எடுத்து நம்ம குடித்தோம்னா இந்த தன்மை தான் நம்ம உடம்புல இருக்கும்னு சொல்லி அப்புறம் குளித்தா நம்மளுக்கு எது வராதான். அதனால தான் கங்கையில் கால் வைக்கும்போது பெரிய பெரிய இடத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வடநாட்டிலையெல்லாம் கங்கைக்கு வந்து கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே கங்காதேவியை ஸ்நானம் பண்ணிவிட்டு கங்காவுடைய மந்திரங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி எடுத்து தெளிச்சிட்டு காலை உள்ளே வைப்பாங்க. எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். இதை நம்ம ஊர்லேயே இது நடக்கணும். திருச்செந்தூர் எவ்வளோ பெரிய கடல், அந்த கடல் வந்து நம்மளுக்கு இன்னொருக்க கிடைக்குமா? கடலை நம்ம உருவாக்க முடியுமா? அந்த இடத்துல பல கோடி மக்கள் வர்ற இடத்துல கங்கா பூஜை வந்து ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே கங்கா பூஜை திருச்செந்தூர், கன்னியாகுமரி, இந்த மாதிரி பாபநாசம், திருப்பரங்குன்றம், அதாவது நதி இருக்கிற இடங்கள்லாம் நீங்கள் போய் ஒரு அருவிச்சத்துக்கு முன்னாடி நின்று அந்த ஆராத்தி காமிச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக செய்யுங்க. உங்கள் மனசில் இருக்கிற அத்தனை பாரமும் கிளியர் ஆகும். கண்டிப்பாக கங்கா ஆராத்தி காமிக்கணும். இது நல்லபடியாக திருச்செந்தூர் முருகருக்கு வந்து கங்கா ஆராத்தி காமிச்சால் இன்னமும் மனசு நிம்மதியாகும். ஏன் அப்படி? கடலோட ஓசை வந்து அங்கே கேட்குது. ஆனால் அந்த இடத்துல 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சூரிய அஸ்தமனம் ஆகும்போது இந்த கங்காதேவிக்கு வந்து நம்ம தீபாரதனை காமிச்சு எல்லா மக்களும் ஒரு கங்கைக்கு தீபாரதனை காமிச்சா அந்த கங்கா நதி நம்மளை வாழ்த்த நம்ம நல்லா இருப்போம். இதை கண்டிப்பாக இந்த கோரிக்கை நிறைவேறணும். முருகருடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் என்று சொல்லி இந்த ஆதிகால பரிகார புக்கில் இப்போ 2வது பாகம் 2 வேறு வந்தாச்சு. இந்த பாகம் 2ல் அவ்வளவு பரிகாரங்களை எல்லா மக்களுக்கு அந்த புத்தகத்திலே கொடுத்துருக்கேன். இது வந்து A4 சைஸ் பெரிய புத்தகம், 1736 வகையான பரிகாரங்கள். இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லே கிடைக்கிது. கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எல்லாமே கிடச்சிடும். 2 நாள் உங்கள் கையில் கிடச்சிடும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை சென்னையில் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம வந்து வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கு பூராமே 1500 பதிவுகள் அதில் இருக்குது. இது இல்லாமல் ஜாதகத்தில் சுபமாரிமுத்திரை யூடியூப்பில் போனீங்கனாலும் எல்லாம் அதுக்குண்டான தேவையான ஃபோன் நம்பரு, அதுக்குண்டான ஹிஸ்ட்ரி எல்லாமே கிடைக்கிது. எல்லாத்தையும் எடுத்து மக்களுக்கு வருது. இது இல்லாமல் காசி கூட்டிகிட்டு போகிறோம், ராமேஸ்வரம், விஸ்வாமித்திர பூஜை எல்லாமே நடக்குது. எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள, முழு விவரம் தெரிஞ்சு கொள்ள கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.